Hello everyone, welcome to CMAX channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் உடைய graphing functions using transformations அதுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்க்கல, சம்ஸ்லாம் பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து கிராஃபிங் த ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதுக்கு வந்து நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறதா கிராஃபிங் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது தான் இந்த சாப்டரோடைய யூசேஜ். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சப்போஸ் ஒரு y ஈக்குவல் டு 2 sin of x minus 1 plus 3, இதை உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து கிராஃப் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் வர எக்ஸசைஸ் வர எல்லா ப்ராப்ளம்ஸுமே. ஸோ இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்: ரிஃப்ளெக்ஷன், ட்ரான்ஸ்லேஷன், டிலேஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா, the reflection of the graph of a function with respect to a line L is the graph that is symmetric to it with respect to L. Reflection of the graph அப்படின்னா என்னன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் எல்லுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக்கலாக இருக்குது. y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், ஃபார் எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப், ரெண்டு ஃபங்க்ஷனுமே எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக்கலாக இருக்குது. அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன். இதில் வந்து எப்படி என்னெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து y ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்னா ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸ் கியூபுக்கு மைனஸ் எக்ஸ் கியூப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். ரிஃப்ளெக்ஷனாக சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். அடுத்தது y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு, y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதுவும் ரிஃப்ளெக்ஷன் தான். இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா அதுவும் வந்து சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஒய் ஆக்சிஸுக்கு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். The graph y equal to f inverse of x is the reflection of the graph in y equal to x. அதாவது f அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அது ரெண்டுமே வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ற லைனுக்கு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதுதான் இதில் கொடுத்துருக்குது. அடுத்தது டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னென்னா, a translation of a graph is a vertical or horizontal shift of the graph that produces congruent graphs. Congruent graphsனா கிராஃப் வந்து சேமாக இருக்கும். இப்போ ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் கிராஃப் வந்து சேமாக தான் இருக்கும். இதுவும் வந்து கான்குரியன்ட் கிராஃப் தான். டிரான்ஸ்லேஷனில் எடுத்துக்கிட்டாலும் வந்து கிராஃப் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அது கான்குரியன்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சைஸ் ஷேப் வந்து சேமாக தான் இருக்கணும், சைஸும் வந்து சேமாக தான் இருக்கணும். அதுதான் வந்து கான்குரியன்ட். ஸோ கான்குரியன்ட் கிராஃபாக இருக்கும். ஸோ த கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு அப்படி இருந்துச்சு அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 கியூப், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் ஆகிருக்கு, அது வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃப் வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகும், இந்த ஒரிஜினல் கிராஃப் இது. ஸோ இதுக்கு வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகிடும், லெஃப்ட் சைடில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதுதான் இது. அடுத்தது இந்த கிராஃப் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி, அது ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம். இதை ஒரிஜினல் கிராஃப்லேருந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு -1 எக்ஸ் -1 ஹோல் கியூப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ணோன்னா இந்த ஒரிஜினல் கிராஃப் வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஒரிஜினல் கிராஃபை வச்சே நம்ம வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த கிராஃப் எல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறது. அடுத்தது இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி. இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் ஆகிருக்கு, எல்லா கான்ஸ்டன்ட்டும் கிரேட்டர் தென் 0 தான். ஸோ அப்படி ஆட் ஆச்சு அப்படின்னா ப்ளஸில் இருந்துச்சுன்னா அது வந்து அப்வர்டாக மூவ் ஆகும், மேலே வந்து மூவ் ஆகும். அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி, கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸோட ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து ஷிஃப்ட் ஆகும். இதுதான் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனாக மூவ் பண்ணுறது. ஸோ எப்படி மூவ் ஆகுது
இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தால் லெஃப்ட்டில் மூவ் பண்ணி நம்ம கிராஃபை ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் வந்து கிராஃபை மூவ் பண்ணி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து மேலே கொஞ்சம் ஒரு யூனிட் 1 கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு யூனிட் மேலே மூவ் பண்ணிக்கணும். எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை யூனிட் மேலே மூவ் பண்ணி ட்ரா பண்ணிக்கணும். இங்கே மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கீழே வந்து எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை யூனிட் கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கிராஃபை வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ட்ரான்ஸ்லேஷன். அடுத்து டிலேஷன் அப்படின்னா என்னென்னா, டிலேஷன் இஸ் ஆல்சோ ஏ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் விச் காசஸ் த கர்வ். ஸோ இது ரெண்டுமே கான்க்ரூயன்ட் கிராஃபாக தான் இருக்கும். ஆனால் டிலேஷன் வந்து கான்க்ரூயன்ட் கிராஃபாக இருக்காது. ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணும் இல்லை கம்ப்ரெஸ் பண்ணும். ஸ்ட்ரெச்சஸ் ஆர் கம்ப்ரெஸஸ் வென் மல்டிப்ளைங் அ ஃபங்க்ஷன் பை அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைன்னா compress ஆகும். So the curve stretches or compresses vertically, that is the graph moved from the x-axis. vertically வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சோ எக்ஸ்பேண்டோ கம்ப்ரெஸோ ஆச்சுன்னா அது வந்து x-axis விட்டு மூவ் ஆகி நம்ம ட்ரா பண்ணணும். x-axis விட்டு மூவ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். ஆர் மூவ் டுவர்ட்ஸ் x-axis-ஆக இருக்கும். இதை பொறுத்து ஸ்ட்ரெச்சஸ் ஆகுதா கம்ப்ரெஸ் ஆகுதா அதை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து லெஸ் தென் 1 ஒரு கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அது லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் வந்து எப்படி மூவ் ஆகும்னா அவே ஃப்ரம் எக்ஸ்-ஆக்சிஸ் விட்டு வெளியில் மூவ் ஆகி நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி தான் கிராஃப் வரும். இந்த நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற கான்ஸ்டன்ட் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ்-ஆக்சிஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ்-ஆக்சிஸ் வந்து கிராஃப் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஷிஃப்ட் பண்ணி ஒரிஜினல் கிராஃபை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஷிஃப்ட் ஆகுது, மூவ் அவே ஃப்ரம் எக்ஸ்-ஆக்சிஸ் ட்ரா பண்ணணுமா, மூவ் டுவர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்-ஆக்சிஸ் ட்ரா பண்ணணுமான்னு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஒரிஜினல் கிராஃபை வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குற நியூ கிராஃபை வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இத்தனை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரோடக்ஷனை வச்சு தான் அடுத்து வரப்போகிற சம்ஸ் எல்லாமே வரும். இதோட இந்த இன்ட்ரோடக்ஷன் முடியுது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.